I am Selvan, correspondent of St. Paul's Matriculation Higher Secondary School. Years we have run the school. Previously, I was working in the Binny Engineering past 8 years. Really, I am proud to thank to that கடந்த பாதைகள் எடுத்த அந்த டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலாவதாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்றேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒன்று. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையை அப்படியே மறந்து விட்டுட்டு தான் நம்ம எல்லாமே வர்றோம். பட் அதை ஒரு நினைவூட்டி அதன் மூலமா ஒரு அவேர்னஸ், இளைய தலைமுறைக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது இந்த டிவி சேனலுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியா கடந்து வந்த பாதைகள் அப்படின்னும் போது என்னுடைய பாதைகள்ல எத்தனையோ சொல்லலாம், எவ்வளவோ கிட்டத்தட்ட சொல்லிக்கொண்டா ஒரு நாள் ஆகும். ஆனா இந்த டிவிக்கு அவங்க கொடுத்த அந்த நிகழ்ச்சியில ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். என்னன்னா 32 ஆண்டுகள் கடந்த 1986 ஆண்டு அந்த சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குரோம்பேட் 32 பிள்ளைகள் மட்டும்தான். 32 பிள்ளைகள்ல வைத்து ஆரம்பித்த பள்ளி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் எப்படின்னா பெரியவங்க சொத்து சேர்த்து வச்சு போயிருப்பாங்க, நிறைய ஒரு இடத்த வாங்கி கொடுத்து பெற்றோர்கள் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை நீங்க நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு எளிமையான காரியம். ஆனா 80ல நான் திருமணமான பின்பு என்னுடைய மனைவி டாக்டர் ஜெயா செல்வன் MA MEd MPhil நாங்கள் இருவரும் சேர்ந்து வித் பிரேயர் நாங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல் தான் சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குரோம்பேட்ல 32 பிள்ளைகள் மட்டும் அந்த ஆரம்பிக்கும் போது முதல் அந்த பேரண்ட்ஸ் மீட்ல எனக்கு நிறைய ஆசை இருந்தது. பட் ஆனா அதற்குரிய இது இல்லை. ஆனா கடவுள் கிருபையில எதையும் செய்ய முடியும்ன்ற ஒரு பெரிய ஒரு உந்து உணர்ச்சி இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நான் சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த பள்ளியை நான் எப்படியும் ஹையர் செகண்டரியா பார்த்து மாத்திடுவேன் அப்படின்றத நான் ஒரு பெருமையா சொன்னேன். அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா, 32 பேரண்ட்டும் தலையை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சாங்க. அப்போ நர்சரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளி அப்படின்றது சென்ட் பால்ஸ் பள்ளி. ஆனா இந்த 34 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலை உணர்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரி உள்ள பள்ளியா மாட்டு. எல்லாரும் தான் பள்ளி ரன் பண்றாங்க. ஆனா நான் ரன் பண்றதுல ஒரு வித்தியாசமானது என்னன்னா, படிக்காத பிள்ளைகள், அதாவது தேர்வுல இவன் தேர மாட்டான், இவன் படிக்க மாட்டான் அப்படின்னு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பள்ளியில இடம். அதுக்கு சாட்சி என்னன்னா, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் தொடர்ந்து ஹையர் செகண்டரியில 100% தேர்ச்சி, 9 வருடங்கள் தொடர்ந்து 10வது 100% தேர்ச்சி. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு, அது மட்டும் இல்ல பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு, அதற்கும் மேலாக முதல்வருடைய முழுமையான கவனம். பிள்ளைகளுக்கு, முதல்வருக்கு குடும்பத்தை விட பள்ளி தான் அவர்களுக்கு குடும்பம்.
எந்த பிள்ளை படிக்க மாட்டான், எந்த செய்வான், அவனுக்கு 6 மணிக்கு மேல 8 மணி வரைக்கும் உட்கார வச்சு எந்த வழியிலாவது அவன் பாஸ் பண்ணிடுவான். நாங்க முத ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு எந்த வித ஒரு யாருடைய பண இதோ கிடையாது எங்களுக்கு. ஆனா அதை நாங்க 2 பேரும் சேர்ந்து முத ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 70 வெளி பிள்ளைகள் 9ல இருந்து 10வது படிக்கிற பிள்ளைகள் சேர்ந்தாங்க. அந்த 10வது படிக்கிற பிள்ளைகள் 70 பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு நல்ல நேம் கிடைச்சிச்சு. இந்த பள்ளிக்கு போனா இந்த பிள்ளைகளை எப்படியாவது ஒரு வழியில பாஸ் பண்ணிட வச்சிருவாங்க. அந்த ஒரு தாக்கம் எங்க பள்ளியில விழுந்தது. பிள்ளைகள் அதிகமா சேர்ந்தாங்க. 150, 300, 600, 800ன்னு பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில சேர்ந்தாங்க. அதற்கு ஏற்றவாறு கடவுளுடைய கிருபை எல்லா விதம். அது மட்டும் இல்ல, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்றவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எல்லாம் பெரிய தகராறு வந்துடும். என்ன தகராறு வரும்னா, இவங்க ஃபீஸ் இவ்வளவு வாங்குறாங்க, அவ்வளவு வாங்குறாங்க, அப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க. எங்க பெற்றோர்கள் மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு இந்த இது எப்படி சார் கட்டுப்படி ஆகும், ஏதாவது கொஞ்சம் ஃபீஸை கூட்டிக்கோங்களேன். இது எங்கள் ஸ்கூலுடைய பெருமை. அதாவது நான் இந்த டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்றேன்றதுல, குரோம்பேட்டையில் எங்க இறங்கி சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு சொன்னா அவர்கள் எங்களுக்கு பதிலாக அவங்க சொல்லுவாங்க மீதி உள்ள காரியங்களை. எப்பயுமே ஒரு விளம்பரத்துக்காகவோ ஒரு இதுக்காகவோ நாங்க எதையும் செஞ்சதே கிடையாது. அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த பள்ளியினுடைய கல்வித்துறையில எங்களுடைய பங்கு ஜாஸ்தி. குறிப்பாக என்னுடைய மனைவி டாக்டர் பி ஜெயாசெல்வன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்கவுட் கமிஷனரா இருந்திருக்காங்க. நான் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரா இருந்திருக்கேன். அந்த நேரத்துல இதுவரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள், நான் சொல்லுவது 30 ஆண்டுகளை ஒத்து சொல்றேன். அதாவது நான் இப்ப சொன்ன உடனே நான் இன்டர்வியூ எல்லாரும் கவனிப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் கவனிப்பாங்க, பெரிய பெரிய எஜுகேஷனலிஸ்ட் இதை கவனிப்பாங்க. ஆனா ஒரு சேலஞ்சா சொல்றேன், என்னுடைய பீரியட்ல கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் செய்த டிபார்ட்மெண்ட் சாதனைகள், அதாவது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் பொறுத்தளவுல ஒரு செங்கல்பட்டுல ஒரு ரேலி நடத்தணும். 4800 பிள்ளைகள். இதுவரைக்கும் இந்த 4800 பிள்ளைகள் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்ல ரேலி நடத்தினதே கிடையாது. அது மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் கேம்ப் நடத்தியிருக்கோம். 180 டீச்சர்ஸை வச்சு திருப்பரூர்ல கேம்ப் நடத்தியிருக்கோம். அதுல எல்லா டைரக்டர்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க. அந்த மாதிரி கேம்ப் இனிமேல் நடத்த மட்டும் இல்ல, எங்க பீரியட்ல ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அந்த வளர்ச்சியில 3 ஆண்டுகளுக்கு 7 அவார்டு கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, ஸ்கவுட் அண்ட் ஸ்கைட் செக்ரட்டரி மற்றும் எங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று, நானு சிஓ மேடம் எல்லாம் அந்த அவார்டை நேரடியா வாங்கணும். அது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மிகவும் இன்னைக்கும் என் ஸ்கூல்ல தான் அந்த 7 அவார்டு இருக்கு. இது மாதிரி மனம் உணர்ந்து செய்யறதுனால கடவுள் நமக்கு, அதாவது பணம் வருதோ வரலையோ, மன திருப்தி, கடவுளுடைய அந்த அந்த சோசியல் சர்வீஸ்ன்றது எங்க 2 பேரோட உள்ளது. எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததே, பிரதிபலன் எதிர்பாராம நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது கண்டிப்பா நீ வாழ்க்கையில முன்னேறுவான்னு. அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா, மற்றவர்கள் பிள்ளைகளை வளர்த்தேன், ஆனா என் பிள்ளைகள் 2 பேரையும் நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு என் பிள்ளை துபாயில 10 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து 18 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. அது பெரிய கடவுள்கிட்ட இருக்குது. நான் ஏன் மற்ற பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா போச்சா வந்துச்சான்னு பார்த்தேன். இன்னைக்கு என் பையனும் மைக்ரோசாஃப்ட்வேர் பெங்களூர்ல இருக்கான். என்னுடைய மருமகளும் அங்க பெரிய அசெஞ்சர்ல பெரிய போஸ்ட்ல இருக்கான். அப்ப நாம் இந்த இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, பணம் பணம் பணம்ன்றது இல்லை, மற்றவர்களுக்கு உழைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கடவுளுடைய கருணை நம் பக்கம் இருக்கும். அதுல உண்ட சாதனைகள்னு சொல்லும் போது, அந்த கல்வி சாதனையில காஞ்சிபுரத்துல நடைபெற சயின்ஸ் எக்ஸிபிஷனா இருக்கட்டும், ரேலியா இருக்கட்டும், மினிஸ்டர் ப்ரோக்ராமா இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராம்னோ அதுல செல்வன் இருப்பான். அது எனக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பா கொடுப்பாங்க.
அந்த பொறுப்பை மிகவும் இதுக்கு சாட்சி இந்த 6 ஆண்டுகள்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டைரக்டர்ஸ், செக்ரட்டரி எல்லாருமே எனக்கு சாட்சி. யாரையும் இது மறுத்து சொல்லி செல்வன் எப்படி இன்டர்வியூல இதை மாதிரி சொன்னான்னு சொல்ல முடியாத அளவிற்கு பெருமையா நான் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த பள்ளியில இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிள்ளைகள் படிக்க முடியாது, என்னால படிக்க வைக்க முடியல அப்படின்னு எந்த பெற்றோர்கள் வந்தாலும் 50 பைசா கூட எனக்கு கொடுக்க வேண்டாம். அதாவது அது உண்மையா இருக்கணும். எப்படி என்னுடைய பெற்றோர்களுக்கிட்ட அதனுடைய உண்மையா இருந்தா அத்தனை மாதிரி ஒரே ஒரு உதாரணம், என்னுடைய கடந்த ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு 5வது வகுப்பு 7வது வகுப்பு படிக்கிற பொம்பளை பிள்ளைகள், அவங்க அப்பா பிராட்வேல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. உடனே என்ன பண்ணாங்க, ஐயோ இனிமேல் இந்த படிப்பை அவங்க படித்து தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு படிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் மேடமும் நேரம் அவங்க வீட்டுக்கு போனோம். போய் நேரடியா அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னோம். கண்ணீர் விட்டாங்க. இல்ல என்னால எந்த பைசாவும் கிட்ட வேண்டவே வேண்டாம், எந்த பணமும் வேண்டாம், நீங்க வாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை வகுப்புல சேர்த்தோம். அந்த பிள்ளைகள் +2 பிடிச்சு இன்னைக்கு பெரிய வேலையில இருக்காங்க. அந்த பெற்றோர்கள் கொடுக்குற அந்த மாதிரி கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் தான் எங்களை இன்னும் வாழ்க்கையில வாழ்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இது மாதிரி பல சாதனைகளை நாங்க எங்களால பண்ண முடியும். அதற்குரிய சக்தி கடவுள் கொடுப்பாருன்னு நாங்க நம்புகிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைங்கும் போது நாங்கள் சாதாரண ஸ்கூலாக பிரைமரி ஸ்கூலாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களுடைய எஃபர்ட்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, சாதாரணமாக மற்ற ஸ்கூல்லேருந்து பிள்ளைகள் மற்ற ஸ்கூல்ஸில் இடம் கிடைக்கல, இல்லை லோ மார்க்ஸ் வாங்கி அங்கே 10th 12th கிடைக்கல அப்படிங்கிற போது நான் அதை ஃபுல்லாக என்னுடைய எஃபர்ட்டில் பிள்ளைகளை கூடயே உட்கார வச்சு ஈவினிங் ஈவன் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் கூட நான் பிள்ளைகளை ஃபுல்லாக பிள்ளைகளை %% ரிசல்ட் 7 இயர்ஸாக போத் 10th and 12th ஸ்டாண்டர்டில் நான் உருவாக்கி கொடுத்தேன். அதே மாதிரி அகாடமிக் சைடு தான் முக்கியம் அப்படிங்கிறத விட அகாடமிக் சைட்லையும் பிள்ளைகளை கொண்டு வந்தேன். கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எஸ்பெஷலி அந்த ஸ்கவுட் அண்ட் கைட்ஸில் பிள்ளைகளை ரொம்ப நான் இம்ப்ரூவ் பண்ணி நான் கொண்டு வந்தது நான் பிள்ளைகளுக்கு கொடுத்த மிக முக்கியத்துவமான பங்கு. ரெண்டாவது, பிள்ளைகள் நிறைய இதில் ஜோனலில் போய் நிறைய பிள்ளைகள் பரிசு வாங்கியிருக்காங்க. என்னைய அந்த பெஸ்ட் பிரின்சிபல் அவார்டு வாங்கியிருக்கேன், பெஸ்ட்டு டீச்சர் அவார்டும் வாங்கியிருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கும் காரணம் என்னுடைய பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகளாக இருந்தால் கூட மற்ற ஸ்கூல்ஸில் இடம் கிடைக்கல, இல்லை லோ மார்க்ஸ் வாங்கின பிள்ளைகளையும் நான் %% ரிசல்ட் வாங்க வைக்கிறது எங்கள் ஸ்கூலுடைய தனித்துவம் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக உணர்றேன். ரெண்டாவது, டீச்சர்ஸையும் அதே மாதிரி ஒவ்வொரு விதத்துலையும் நான் கைட் பண்ணி டீச்சர்ஸை பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்ணி டீச்சர்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணி பிள்ளைகளை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இன்வால்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்றத நினச்சி நானும் ஒரு டீச்சராகவே மாறி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன். எங்களுடைய 33 வருஷ காலத்துடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது சாதாரணப்பட்டதில்லை. நாங்கள் கடந்து வந்த பாதை மிக கஷ்டமான பாதையிலேருந்து நாங்கள் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அப்படின்றதுனால எங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு, நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக இந்த ஸ்கூலுன்னு ஃபுல்லாக அந்த ஸ்கூலுடைய இன்வால்மெண்ட்லேயே எங்களுடைய உழைப்பை பூராமே பிள்ளைகளுக்காக கொடுத்து பிள்ளைகளை இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்குள்ள பேரண்ட்ஸு, பிள்ளைகள், டீச்சர்ஸு எல்லாரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா, ஃபீஸ் ரொம்ப நாமினல் ஃபீஸு. ஏன்னா சாதாரணப்பட்ட மக்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் ஃபீஸ் அளவுக்கு இங்கே குரோம்பேட்டில் எந்த ஸ்கூல்லையுமே ஃபீஸ் வாங்குறது கிடையாது. ரொம்ப சொற்பமான ஃபீஸில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் ஸ்கூலில் படித்த பிள்ளைகள் நிறைய ஹை போஸ்டில் இன்னைக்கு இருக்காங்க. அப்படின்னா பிள்ளைகள் இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் பார்த்து, மேடம் இவ்வளோ தூரம் நீங்கள் கொடுத்த அந்த எஜுகேஷன்னால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, அப்ராட்லேயும் பிள்ளைகள் போய் இன்னமும் எங்களுக்கு வரும்போதெல்லாம் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் எங்களுடைய கடுமையான உழைப்பு. ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரையிலுமே நாங்கள் அயராது பிள்ளைகளுக்காக இருந்தால் உழைக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இறுதி கால வரையிலும் பிள்ளைகளுக்கு எவ்வளோ தூரம் என்னால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளை நான் MA MAD MPhil முடித்து டாக்டரேட்டும் வாங்கியிருக்கேன்னா கூட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு டீச்சராகவே பிள்ளைகளுடைய அந்த தகுதியை பார்த்து அந்தந்த பிள்ளைகளை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ தூரம் ஸ்டேட்டஸில் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்ததில் மனப்பூர்வமாக நான் திருப்தி அடைகிறேன். இன்னும் கடவுளுடைய பிளெஸ்ஸிங் எங்கள் ஸ்கூலில் இருக்கிறதுனால பிள்ளைகள், டீச்சர்ஸ்
டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆசீர்வதிச்சு கடவுள் வந்து இவ்வளவு தூரம் எங்களை முன்னேற்றதுக்கு இன்னமும் நாங்க வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அதுக்காக நான் பாடுபடுவேங்கிறத இந்த முறையில தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்கூல் வந்து தொடர்ந்து அந்த 7 வருஷம் 9 வருஷம் அந்த கண்டினியூவா சென்டம் ரிசல்ட் எடுத்ததுக்கு பெரிய லெவல்ல அன்னைக்கு அந்த கண்டினியூ சென்டம் ரிசல்ட் எடுத்ததுக்கு 4 டிவி நம்ம ஸ்கூலுக்கு வந்துச்சு. பெருமை. மேடம் அதுல சன் டிவி எல்லாத்துலயும் மேடம் பேசினாங்க. அது ரொம்ப பெருமைக்குரியது. அதனால மேடத்துக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்தாங்க. மேடம் பெஸ்ட் டீச்சர் அவார்டு மட்டும் இல்ல, பெஸ்ட் பிரின்சிபால் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பட் அந்த தமிழ்நாடு அளவுல பெரிய லெவல்ல கிட்டத்தட்ட 7 அவார்டு வாங்கியிருக்காங்க மேடம். அது மட்டும் இல்ல, லயன்ஸ் கிளப் எல்லா துறையில இருந்தும் மேடத்துக்கு அவார்டுகள் குவிந்த வண்ணமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்தவித ஒரு பெருமையோ தன்னோட தான் எம்ஏ, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி பாதியிலே அவங்க நிறுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க படிச்சிருந்தாலும் அவங்களுடைய எளிமை, எந்த பேரண்ட்ஸ் பொதுவா ஸ்கூல்ல போய் பிரின்சிபாலை பார்க்கணும் அப்படின்னா அங்க உட்காருங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், இப்ப அவங்கள பார்க்க முடியாதுன்னு இல்லை. நம்ம ஸ்கூலை பார்த்தீங்கன்னா 24 hours எங்க பிரின்சிபாலுடைய நம்பரும் கரஸ்பாண்டன்ட் நம்பரும் பப்ளிக்ல நோட் பண்ணியிருக்கோம். பெற்றோர்கள் கையில இருக்கு. எந்த நேரம் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரம் ஸ்கூலுக்கு வந்தாலும் பெற்றோர்களுடைய குறைகளை நேரடியா ரூமுக்குள்ள வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு. எனக்கும் பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை விட கடந்த ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்புரி எல்லாமே தமிழ்நாடே தெரியக்கூடாது. கிட்டத்தட்ட 17,000 பிள்ளைகள் ஓவரால் வேர்ல்டு கிட்டத்தட்ட 6 கண்ட்ரியில இருந்து வந்து துரைப்பாக்கத்துல நடச்சுங்க. அது நான் இந்த இன்டர்வியூ கேட்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய சிறப்பாடுகள்ல அதுல 9 நாட்களும் அங்க கூடயே இருந்து அந்த ஜாம்புரி சிறப்பா நடந்ததுக்கு என்னை பாராட்டி பெரிய சான்றிதழ் கொடுத்து அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய உந்துதலா இருந்தாங்க. அதுக்கு வந்து முதலாவதாக இந்த நேரத்துல ரொம்ப மனசு வந்து இந்த டிவி சேனலுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா யாருக்கிட்டையும் போய் ஐயா நான் இப்படி பண்ணினேன், நான் வந்து இந்த இப்படி செஞ்சேன்றது என்னால சொல்ல முடியாது. இவங்களா மனசார வந்து அதை வெளிப்படுத்தும் போது என்னுடைய மனசுல இருக்கிறத இவங்களுக்கு சொல்லிட்டோன்ற அந்த திருப்தி எனக்கு முழுமையா இருக்கு. பெருமையா இல்ல, இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய இன்டர்வியூ. நன்றி, வணக்கம். அதே போல சார், நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சு போய் பெரிய லெவல்ல வந்திருக்க ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்களா? ஆமா, அவங்க வந்து இந்த அலுமினி கிளப் இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. இது சின்ன ஸ்கூல் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆனா இங்க படிச்ச பிள்ளைகள்ல இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் பெரிய இருக்காங்க. அதுல பாருங்க, நம்மளுடைய அந்த உழைப்பினுடைய இது எங்க கிடைக்குதுன்றது பாருங்க. ஒரு நாள் திடுதுப்புன்னு பிள்ளைகள் வந்து கால் பண்ணாங்க, சார் சனிக்கிழமை எங்களுக்காக நீங்க ஃப்ரீ பண்ணணும் அப்படின்றது. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. என்னப்பா இந்த இல்ல சார் நாங்க வரணும் அப்படின்னாங்க. பழைய அலுமினிய பிள்ளைகள், அதாவது டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய துபாய்